எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பூட்ஸ்ட்ராப் வெப்சைட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் வந்து எதுவும் கவலைப்பட வேணாம், ஐயோ பூட்ஸ்ட்ராப் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிடுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸி தான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. இன்னும் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த வெப்சைட் நான் பண்ணது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து மொபைல் வியூவில். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே அழகாக ரெஸ்பான்சிவாக இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் வந்து 5 இமேஜ் வந்து வச்சுருக்கேன். இப்போது அந்த ஃபோல்டர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் விசுவல் ஸ்டுடியோ கோடில். இதுதான் அந்த ஃபோல்டர். இந்த 5 இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு HTML ஃபைல் வந்து எப்போவும் தேவை நம்மளுக்கு. அதனால் index.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டைலுக்காண்டி ஒரு ஃபைலு தேவை. ஸோ CSS அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக style.css அப்படின்னு சொல்லி 2 ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது index.html போய் பேசிக்ஸ், இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் கோட், ஹெட்டு பாடி இது தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைட்டில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் எடுத்து நான் வந்து ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் டைட்டில் பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டுங்கிறது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டைலை வந்து நான் வந்து இந்த HTML ஃபைலோட லிங்க் பண்ண போகிறேன். அதாவது ஸ்டைல் ஃபைலை தூக்கி இந்த HTML லிங்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக லிங்க் டேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹச்ரஃப்க்கு முன்னாடி ரெலவன்ஸ் வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு ரெல் அப்படின்னு போட்டு இது வந்து ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டும் CSSம் தான். அதனால் டைப் வந்து டெக்ஸ்ட் பை CSS அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட லிங்க் வந்து அந்த style.css, அதனால் href style.css அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம வெப்சைட்டில் வந்து ஸ்டைல் ஃபைல் வந்து நம்ம HTML ஃபைலோட லிங்க் ஆயிடுச்சு. இப்போது அந்த இண்டெக்ஸ் ஃபைலை வந்து நான் உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் வித் க்ரோம் ப்ரௌசரில் கொடுத்துக்கிறேன். இதுதான் அந்த ஃபைல். இப்போது எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. மேலே டைட்டிலில் மட்டும் அந்த ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து பூட்ஸ்ட்ராப் வெப்சைட், அதனால் பூட்ஸ்ட்ராப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். போயிட்டு கெட் ஸ்டார்டருக்குள்ளே போயிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா CSS அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, CDN லிங்க். அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த ஹெட் டேக்குக்குள்ளே எங்கேனாலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே பூட்ஸ்ட்ராப்புக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப் லிங்க் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா ஹலோன்னு போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஃபாண்ட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அப்போது நம்ம HTMLல வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டையும் நான் வந்து, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட், அதையும் வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது வேலை பண்ணுறது, அந்த இதெல்லாம் ஒர்க் ஆகுறது எல்லாமே இந்த ஸ்கிரிப்டை வச்சு தான். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது இதையும் மறக்காமல் இன்சர்ட் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு பூட்ஸ்ட்ராப் வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டிவிஷன் வந்து நான் வந்து பிரிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கமாண்ட் போட்டுக்கிறேன், நேவ் பார் அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த டாப்பில் உள்ள நேவ் பார்க்காண்டி அப்படி சொல்லி நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த கமாண்டில். ஸோ ஒரு வந்து டிவிஷன் வந்து பிரிக்கிறேன். அதோட கிளாஸ் வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னா நம்மளோட ஃபுல் டிஸ்பிளேயை வந்து எடுத்துக்கணும். அதாவது ஃபுல் வித்து உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் என்னவோ அது ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். அதுதான் இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நீங்கள் பூட்ஸ்ட்ராப் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருப்பாங்க, கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து H1 டேக் வந்து சும்மா போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் வித்தில் ஆக்குப்பை ஆனனால எனக்கு வந்து லெஃப்ட்லேயே இருக்குது. இப்போது கால் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகிருக்கு. ஏன்னா பூட்ஸ்ட்ராப்பில் வந்து மொத்தம் 12 காலம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலமாக பிரிச்சிருப்பாங்க. நான் வந்து இப்போ 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தனால லெஃப்ட் சைடு ஒரு காலமும் ரைட் சைடு ஒரு காலமும் வந்து எனக்கு கேப் விட்டு சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நேவிகேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன்.
ஸோ அதுக்காண்டி நேவ் டேக் போட்டு அதோட கிளாஸ் வந்து நேவ் பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா, அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹோமு அப்படி இப்படின்னு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து லார்ஜில் வந்தோடனே தான் அப்படி விரியும். மற்றபடி லார்ஜு கீழே அந்த டிவைஸ் கீழே போச்சுன்னா அந்த ஒரு ஐக்கான் மாதிரி வந்துடும், மெனு ஐக்கான் மாதிரி. ஸோ அதுக்காண்டி தான் நேவ் பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து ஐடி வந்து நான் சும்மா நேவ் பார் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, அதாவது அந்த மெனு பட்டன் மாதிரி. அதுக்காக பட்டன் சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நேவ் பார் டாகுலர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன். நெக்ஸ்ட் இது வந்து எதை வந்து டார்கெட் பண்ணணும், அதாவது அந்த பட்டன் கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக டேட்டா பூட்ஸ்ட்ராப் டாகுல் அப்படின்னு சொல்லி இவங்க ஆல்ரெடி கிளாஸ் வந்து என்ன சொல்ல ப்ரீடிஃபைனாக உள்ளவே வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ கொலாப்ஸ் அப்படி சொல்லி அதுக்கு நேமும், அது வந்து எதை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து சும்மா ஐடியில் மெனு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பட்டன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஹோமு அபவுட்டுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு டிவ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலாப்ஸை தூக்கி நான் இதில் போடுறேன். அதாவது அந்த பட்டன் வந்து நான் டாகல் பண்ணும்போது இந்த டிவிஷன் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ நேவ் பார் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட ஐடி பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, டார்கெட் வந்து இந்த ஐடியை வந்து நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த கிளாஸில் உள்ள நேவ் பார் வந்து எனக்கு கொலாப்ஸ் ஆகணும், அது மாதிரி அந்த மெனு வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்டனையும் அந்த நேவ் டேகையும் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் போய் நான் அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நேவ் பார் நேவ் அப்படின்னு சொல்லி ப்ரீடிஃபைன்டாக அந்த கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு 4 லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது ஹோம், அபவுட், சர்வீஸ், கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி. அதனால் அப்படியே காப்பி பண்ணி 4 தடவை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஆங்கர் டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ஹோமை கிளிக் பண்ணும்போது இந்த இதுக்குள்ளே போகணும், அபவுட்டை கிளிக் பண்ணும்போது இந்த இதுக்குள்ளே போகணும். நீங்கள் என்ன இந்த ஹெச்ரஃப் அப்படிங்கிற இதுக்குள்ளே நீங்கள் என்ன லிங்க் போட்டாலுமே அது வந்து அந்த இது போகும். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் லிங்க் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே போகும், எதுனாலும் சரி அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிற இதுக்காக அந்த ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 4 இதை வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் இதுக்கு வந்து ஹோம் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அபவுட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். தேர்டு வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஃபோர்த் வந்து கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு 4 இது வந்து டிஸ்பிளே ஆகுது, ஹோமு, அபவுட்டு, சர்வீஸ், கான்டாக்ட். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ளூ கலரில் எனக்கு ஒரு அண்டர்லைன்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அது பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காக இந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது நேவ் ஐட்டம் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இது வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காக நேவ் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து ப்ரீடிஃபைன்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. நேவ் ஐட்டம் அப்படின்னு சொல்லி 4 இதுக்கும் போட்டிருக்கேன். எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இப்போது இந்த ஆங்கர் டேக்குக்கும் ஒரு வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா நேவ் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நேவ் லிங்க்னு கொடுத்தா போதும், அந்த கீழே உள்ள ப்ளூ கலர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிசபிள் ஆகிரும். ஸோ 4 இதுக்கும் நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு அழகாக லிஸ்ட் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. அதாவது ஒன்றோட விட்டு கொஞ்சம் கேப் விட்டு அந்த கோடு அண்டர்லைன் எல்லாமே இல்லாமல் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த யூஎல் வந்து நான் வந்து ரைட் சைடு போடணும், அதனால் எம்எஸ் ஆட்டோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே ரைட் சைடு வந்து போயிடுச்சு. எம்எஸ் அப்படிங்கிறது மார்ஜின் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு காணும், நான் வந்து லார்ஜ் கொண்டு வரும்போது அழகாக எனக்கு டிஸ்பிளே ஆகுது.
இதுதான் அந்த நேவ் பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி அப்படின்னு சொல்லி மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட இதுதான். ஸோ இதுக்கு வந்து மார்ஜின் பாட்டம் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக 0 அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் சுருக்கும் போது அந்த லார்ஜுக்கு உள்ளே போனதும் காணா போயிடுது, லார்ஜ் டிவைஸ்க்கு மேலே வந்தோடனே எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. ஸோ இதுதான். இப்போது அந்த லார்ஜ் டிவைஸு உள்ளே வரும்போது எனக்கு வந்து ஒரு பட்டன் வந்தால் நல்லாயிருக்கும், அதாவது மெனு பார் மாதிரி சைடில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பூட்ஸ் ஆப் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த பூட்ஸ் ஆப்புக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன ஐகான் தேவையோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் மெனுன்னு போட்டபோது இந்த லிஸ்ட் மெனு அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. இதோட இந்த காப்பி HTML இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த பட்டனுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எதுவும் தெரியல. இப்போ நான் சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா ஐக்கானு, இந்த ஐக்கானை தான் நான் வந்து சொன்னேன். அதாவது லார்ஜ் டிவைஸு போனால் அந்த ஹோம் அபவுட்லாம் வரணும், அந்த லார்ஜ் டிவைஸை வந்து கம்மியாச்சுன்னா அந்த ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி இப்போ வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து மொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒன்றுமே இல்லாமல், அதனால் ஒரு சும்மா என்னோடய சேனல் நேமே நான் வச்சுக்கிறேன், சும்மா ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்எவர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து என்ன டிஸ்பிளே ஆகுது, ரைட் சைடில் வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் வச்சுக்கிறேன், போல்டு அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன். எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை, ஏன்னா நான் அந்த கிளாஸுக்கு நான் எதுவுமே ஸ்டைல் பண்ணலை. நெக்ஸ்ட் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இந்த டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜினு அந்த பேடிங்கு எதுவுமே எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி நான் ஃபாண்ட்ஸை வந்து மாற்றலாம் பார்க்குறேன். ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸில் போயிட்டு எனக்கு இந்த பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் பாப்பின்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செலக்ட் திஸ் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இம்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்கள் CSS ஃபைலில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாடிக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்டைல் கொடுக்குறேன், ஏன்னா அதில் உள்ள மார்ஜின், அதாவது டிஃபால்ட்டாக கொஞ்சம் மார்ஜின் பேடிங் எல்லாமே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கணும், அதனால் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக பாடின்னு சொல்லி போட்டுட்டு, அதுக்கு முன்னாடி ஏதோ எரர் காட்டுது பார்த்தீங்களா, ஏன்னா இந்த ஸ்டைல் வந்து டேக் வந்து CSSல வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து காமிக்கலை. நெக்ஸ்ட் பாடிக்குள்ளே போயிட்டு ஏன்னா மார்ஜின் வந்து எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறக்காக மார்ஜின் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்புறம் பேடிங் வந்து எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிறக்காக 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாக்ஸ் சைஸிங் கொடுக்குறேன். பாக்ஸ் சைஸிங் அப்படின்னு சொல்லி பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன், எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை, டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எல்லாமே இப்போ வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வித்து வந்து 100% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து ஃபுல் வித்தே எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறக்காக. நெக்ஸ்ட் ஃபாண்ட் வெயிட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி, அதாவது அந்த பாப்பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இம்போர்ட் பண்ண பாப்பின்ஸை அதை வந்து நான் பாடி ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த பாப்பின்ஸை தூக்கி இதில் வந்து போட்டிருக்கேன். அந்த பாப்பின்ஸ் ஒர்க் ஆகலைன்னா சான்ஸ் செரிஃப் இந்த லெட்டர் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த போல்டுக்கு வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்ல மாடிஃபை பண்ணிக்கிறேன், அதாவது ஸ்டைல் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கமெண்ட் போட்டுக்கோங்க, அப்போனா தான் உங்களுக்கு டக்குன்னு எதுவும் சேஞ்ச் பண்ணோன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக கமெண்ட்டு போட்டு யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம், அப்போனா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கிளாஸை வந்து கால் பண்ணுறேன், கிளாஸ்னால டாட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை வந்து கூட்டிக்கிறேன், ஒரு 25 பிக்சல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு, இந்த சைடு நேவ் பாரும் எனக்கு இறங்கிக்கிட்டே வருது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, நான் வந்து நேவ் பார் அந்த நேவ் டேகுக்குள்ளே போடாமல் வெளியே போட்டிருக்கேன், அதனால தான் எனக்கு வந்து அந்த போல்டு வந்து எனக்கு வெளியே போயிருக்கு. இப்போது ரன் பண்ணி காட்டுறேன், பார்த்திங்கன்னா அழகாக எனக்கு ஒரே லைனில் வந்து எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரே லைனில் வருது, பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. நான் கிளிக் பண்ணும்போது அந்த மெனு வந்து போகுது வருது.
பார்த்திங்கன்னா எல்ஜிக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் அந்த நேவ் பார். கொஞ்சம் லிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கிறேன், அதனால் அந்த லிஸ்ட்டை வந்து நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கிறேன், அதாவது கொஞ்சம் கேப் விட்டுருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு 5 பிக்சல் 4 பக்கமும் எனக்கு கொஞ்சம் பேடிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ரன் பண்ண பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. 5 பிக்சலில் சுற்றிக்கா டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் 4 பக்கமும் எனக்கு வந்து கேப் விட்டுருச்சு. நெக்ஸ்ட் இந்த லிங்க்குக்கு எல்லாமே ஒரு ஸ்டைல் பண்ணலாம். ஸோ அதனால் டாட் நேவ் லிங்க், அதாவது கிளாஸ்னால் டாட் வச்சுருக்கேன், நேவ் லிங்க் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து என்ன ஸ்டைல் பண்ணலாம்னா கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 பிக்சல் அப்படின்னு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருங்கிருச்சு. டிஃபால்ட்டாக உள்ள ஃபாண்ட் சைஸ் வந்து எதுங்கன்னா 16 பிக்சல், அதில் வந்து ஒரு பிக்சலை மட்டும் நான் குறைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக போல்டுன்னு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா போல்டாக இருக்குது. அப்புறம் பார்டர் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த பார்டர் வந்து எது கொடுக்குறேன் நான் வந்து சொல்கிறேன். ஸோ பார்டர் வந்து ஒரு 2 பிக்சல் சாலிட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட்னா ஒன்றும் தெரியாது, ஆனால் பார்டர் வந்து ஆக்குபை ஆயிரும். 2 பிக்சல் வந்து சுற்றிக்கா வந்து பார்டர் வந்து எனக்கு ஆக்குபை ஆயிடுச்சு. இப்போது இந்த நேவ் லிங்கை வந்து நான் வந்து அதாவது அந்த மவுஸை கொண்டு போகும்போது அதாவது ஹோவர் பண்ணும்போது எனக்கு கீழே வந்து ஒரு கோடு மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேவ் லிங்கை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நேவ் லிங்க் கோலன் ஹோவர், அதாவது ஹோவர்னால் அந்த மவுஸை வந்து அது மேலே கொண்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஹோவர்னு வச்சுருக்காங்க. அந்த ஹோவர் பண்ணும்போது பார்டர் பாட்டம் 2 பிக்சல் சாலிட் ப்ளூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதாவது ஏற்கனவே நான் வந்து பார்டர் வந்து மேலே வந்து 2 பிக்சல்னு கொடுத்துட்டேன். ஸோ அதே தான் அந்த பார்டரில் இப்போது நான் தொடும்போது 2 பிக்சலில் வந்து ஒரு ப்ளூ கலரில் கோடு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ட்ரான்சிஷன் வந்து பாயிண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக எனக்கு வந்து வருது. 0.1 செகண்ட் கொடுத்தனால ஸ்மூத்தாக வந்து எனக்கு வந்து அந்த ஹோவர் எஃபெக்ட் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. அதனால தான் அந்த ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நேவ் பார் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்குள்ளே தான் நான் எல்லாமே உள்ளே போட போகிறேன், அதனால் அந்த டிவிஷன் வந்து கடைசியாகவே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு கமெண்ட் போட்டுக்கிறேன். இது வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த ஹோம் அப்படின்னு சொல்லி, அதுக்காக இந்த ஹோம் அப்படிங்கிற கமெண்ட் வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து ஒவ்வொரு செக்ஷனாக நான் வந்து பிரிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜாக கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு செக்ஷனாகவே வச்சுக்கிறேன், அதாவது ஒரே பேஜுக்குள்ளே எல்லாமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஹோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஐடி எதுக்குன்னு நான் கடைசி சொல்கிறேன். ஸோ செக்ஷன் ஐடி ஈக்குவல் டு ஹோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ரோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ரோன்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் ஹரிசாண்டலாக அதாவது இதுதான் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காலம் வந்து இப்படி வெர்டிக்கலாக இருக்கும். இது வந்து 12 காலமாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து 6 ஆறாக பிரிச்சுக்கிட போகிறேன் அந்த ரோக்குள்ளே. நீங்கள் காலம் போட்டாலே ரோக்குள்ளே தான் எழுதணும். ஸோ நான் வந்து 6 ஆறாக பிரிச்சுக்கிறேன், அதாவது 2ஆக பிரிச்சுக்கிறேன் அந்த ரோவை. ஸோ 2 கிளாஸை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து நான் வந்து காலம் போட போகிறேன். கால் லார்ஜ், அதாவது எல்ஜினா லார்ஜ் டிவைஸில் 6ஆக இருக்கணும். அதாவது ஃபுல் சைஸ், அதாவது என்ன சொல்ல, லார்ஜ் டிவைஸில் வந்து எனக்கு வந்து பாதியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கால் எல்ஜி 6. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருச்சு இந்த பேஜ் வந்து. இங்கிட்ட 6 அந்த சைடு 6 அப்படி சொல்லி பிரிஞ்சிருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு இதில் போய் நான் சும்மா என்னோடய கண்டென்ட்லாம் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து H1 டேக்கில் வந்து சும்மா வெல்கம் டு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து சும்மா ஸ்க்ராட்சில் அப்படிங்கிறதுக்காக சும்மா டம்மி கண்டென்ட் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அழகாக எனக்கு வந்து பெருசாக வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து அந்த 6ல் தான் ஆக்குபை ஆகிருக்கும், ஃபஸ்ட்டு 6 இதுக்குள்ளே அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த செக்ஷனுக்கு கொஞ்சம் நான் வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, ஹோம் அபவுட் அப்படி சொல்லி, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் போயிட்டு
மின் ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். மின் ஹைட் 100 VH, அதாவது 100 VH அப்படின்னா விர்ச்சுவல் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். உங்கள் டிஸ்பிளேயோட ஹைட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னா ஹரிசாண்டலாக உங்களுக்கு அந்த இப்போ பார்த்திங்கன்னா 6 இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த 6க்குள்ளே இப்போ 3 பிரிஞ்சிருக்கு. அந்த 3 இதில் வந்து சென்டராக இருக்குது. ஹரிசாண்டலாக வந்து சென்டர் ஆகிறதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். அதே இது வெர்டிக்கலாக, அதாவது வெர்டிக்கலாக வரும்போது அலைன் ஐட்டம் சென்டர். பார்த்திங்கன்னா எனக்கு கீழே வந்துருச்சு. ஸோ அந்த 100 VHக்குள்ளே பாதியில் வந்து இருக்குது. ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் வருகிறது தான் இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணலாம்? இந்த H1 டேக்கில் அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பிரேக் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா பிரேக் போட்டோடனே எனக்கு ஒரு வித்தியாசமாக மாறுது. அது ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே என்ன சொல்ல ஆறாக பிரிச்சிருக்கனால கொஞ்சம் துண்டு துண்டாக வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பேன் வந்து போட்டுக்கிறேன். ஸ்பேனுக்குள்ளே போய் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படிங்கிறத பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் வந்து சும்மா டம்மியாக எழுதிக்கிறேன். ஸோ பேராகிராஃப் டேக் அப்படின்னு போட்டு சும்மா லோரம் இஸ்பம் அதை வந்து நான் போட்டுக்கிறேன். லோரம் இப்சம் அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு டம்மி கண்டென்ட் இது வந்து என்ன சொல்ல சும்மா ஒரு பேருக்கு அப்படிங்கிறக்காக, ஒரு சாம்பிளுக்கு இந்த பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிக்கிறக்காக இந்த வந்து டம்மி கண்டென்ட்டாக போட்டிருப்பாங்க. இதோட அர்த்தம் எதுவுமே தெரியாது, அர்த்தம் கிடையாது இதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அழகாக அந்த 6 இதில் வந்து எனக்கு வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சு இந்த பேராகிராஃபும் கட்டிங்கும். அப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த பேராகிராஃப் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் H1 டேக் வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கிறேன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ H1ல் போயிட்டு கிளாஸ் வந்து டிஸ்பிளே வந்து என்ன கொடுக்கலாம், ஒரு 4ன்னு வச்சுக்கிறேன். அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. 1ங்கிறது பெரிய சைஸு, அதாவது ஹெட்டிங்கிற பார்த்தீங்களா H1, H2, H3 அப்படின்னு சொல்லி H6 வரைக்கும். அது மாதிரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து மொத்தம் 5 டிஸ்பிளே இருக்கும். அதில் வந்து நான் 4th இதை வந்து கொடுத்துருக்கேன். அது மாதிரி பேராகிராஃபுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டால் நல்லாயிருக்கும். அந்த ஹெட்டிங்குக்கும் அந்த பேராகிராஃபுக்கும் கொஞ்சம் மேலே கீழே கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக மார்ஜின் ஒய் லார்ஜில் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கு கீழே மேலேயும். அப்புறம் மார்ஜின் ஒய் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா லார்ஜ் டிவைஸில் வந்து 2ஆக இருக்கும். மற்ற எல்லா டிவைஸ்லையும் கொஞ்சம் கேப் வந்து கூட இருக்கும், 3 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போது மீடியம் சைஸு அப்படி கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா கேப்பு கூடும். அதே மாதிரி லார்ஜ் சைஸில் வந்தோடனே கேப் வந்து 2ஆக மாறிடும் அப்படிங்கிறக்காக அந்த கோடிங் வந்து நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பட்டன் டேக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பட்டன் வந்து சும்மா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். கெட் ஸ்டார்டட். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பட்டன் இருக்குது, அது பார்க்க நல்லா இல்லை, அதை ஹைலைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு டிஃபால்ட்டாக கிளாஸ் இருக்குது, பிடிஎன் ப்ரைமரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரைமரி அப்படிங்கிறது ப்ளூ கலரில் வரும். ஸோ கலர் வந்து நிறையா இருக்குது, டேஞ்சர், சக்ஸஸ், இன்ஃபோ அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ அந்த பூட்ஸ்ட்ராப்புக்குள்ளே போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து நிறையா ரெஃபர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து சுருக்கி கட்டுறேன். கரெக்டாக எனக்கு வந்து எல்லாமே ரெஸ்பான்சிவாக வந்து வேலை செய்யுது. இதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன், அதாவது மேலேயும் கீழே அப்படிங்கிறக்காக. அதுவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வரும்போது எனக்கு அதே 6 இருக்கணும். அப்புறம் மற்ற சைஸ் அதாவது ஸ்மாலு, எக்ஸ்ட்ரா ஸ்மால் அதெல்லாம் போகும்போது ஃபுல் வித்தை எடுத்துக்கணும், அதாவது 12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதுக்காக அப்படி சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் வித்தை எடுத்துக்கிடுது. மீடியம்லையும் 6ஆக இருக்கும், லார்ஜ் டிவைஸ்லையும் 6ஆக இருக்கும், அதாவது பாதிக்கு பாதி அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 6 இருக்குது பார்த்திங்களா, இந்த மிச்ச அதாவது மீத உள்ள 6 இதுக்கு ஒரு இமேஜ் வந்து நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டார்டிங்கில் காமிச்சேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதை எப்படி நம்ம பேஜோட அதை என்ன சொல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ரெஸ்பான்சிவாக வர வைக்கிறது அப்படிங்கிறக்காக
அவங்களே ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் நேம் வந்து IMG Fluid, அதாவது இமேஜ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக வந்து அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல அந்த ஆறுன்னு பிரித்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்றாப்புல எனக்கு வந்து அலைன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் போனோடனே அதுவாகவே ஸ்மாலாக மாறிடுச்சு, சைஸ் வந்து சுருங்கிடுச்சு. நான் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த இமேஜோட சைஸும் கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் ஆகிக்கிடுது. இதுக்கு தான் அந்த இமேஜ் ஃப்ளூயிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கால் மீடியம்லேயும் எனக்கு வந்து 6ஆக இருக்கணும். அப்புறம் மற்ற டிவைஸ் எல்லாமே 12 ஃபுல் வித் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து மீடியம்லேயும் எனக்கு வந்து பாதிக்கு பாதி இருக்குது. இப்போ ஸ்மால் வந்தோடனே ஃபுல் வித் வந்து எடுத்துக்கணும், 12 வந்தது. அதாவது ஒரே வரிசையில் வந்து மாறிடும். அதுக்கு தான் அந்த 12 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் வந்து பேடிங் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கீழே மேலேயும் அப்படிங்கிறதுக்காக. பேடிங் ஒய் லார்ஜில் வந்து 0, எனக்கு லார்ஜ் டிவைஸில் வந்து எதுவுமே வேணாம், மற்ற டிவைஸில் 3ஆக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது கொஞ்சம் 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்காக மார்ஜின் வந்து கீழே மேலேயும் மாறுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கொடுக்குறேன். ஆர்டர் ஸ்மால் டிவைஸில் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அது ஏன்னு சொல்கிறேன். இப்போது வந்து ஸ்மால் டிவைஸில் வந்து 2ன்னு கொடுத்தேன்னா அதே இது அந்த மேலே உள்ள கண்டென்ட் வந்து ஆர்டர் 1ன்னு கொடுத்தேன்னா ஸ்மால் டிவைஸாக இருக்கும்போது எனக்கு ஆர்டர் வந்து மேலே போயிடும். பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து இப்போ மேலே வந்துருச்சு, கீழே வந்து இந்த கண்டென்ட் வந்து வந்துருச்சு. இதுக்கு வந்து இந்த ஆர்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எது வரணும், செகண்ட் எது வரணும், அந்த ஆர்டர் கொடுக்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பேடிங் டாப் வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து அழகாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்திங்களா, வெல்கம் டு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர். அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வருக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம், அதாவது ஏதாவது ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பட்டன் கொஞ்சம் கீழே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பட்டன் மார்ஜின் ஒய் 3 அப்படின்னு கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கீழே வெர்டிக்கலாக வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இறங்கிருச்சு. அப்புறம் லார்ஜ் டிவைஸில் இருக்கும்போது இப்படி இறங்குது, மற்ற டிவைஸில் இருக்கும்போது எனக்கு வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லார்ஜில் வந்து இந்த 3 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதே மாதிரி மற்ற எல்லா டிவைஸுக்கு மாதிரி அதே 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லா டிவைஸுக்குமே அந்த கேப் வந்து ஆக்குப்பை ஆயிரும். அப்புறம் இந்த H1க்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படி சொல்லி அந்த ஸ்பேனுக்குள்ளே தான் நான் போட்டிருக்கேன். அதனால் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கமாண்ட் போட்டு எல்லாம் பண்ணுங்கள். இது வந்து ஹோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து ஹோம் செக்ஷனுக்காக நான் பிரிச்சுருக்கேன். அதனால் ஹோமில் போயிட்டு அந்த ஸ்பேன் டேக் தானே நம்மளை வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட்னு எழுதியிருக்கோம். அதனால் அந்த ஸ்பேனை வந்து நான் வந்து இதில் போட்டுட்டு அதோட சைஸை மாற்றிக்கலாம், கலரை மாற்றிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பேன் டேக்கை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அதோட கலர் வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படிங்கிற மட்டும் ப்ளூவாக மாறிடுச்சு. பார்த்திங்களா, அழகாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் அதோட ஃபாண்ட் சைஸு கொஞ்சம் மாற்றிக்கலாம், அப்புறம் வெயிட்டு கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அழகாக வந்து நல்லாயிருக்கு, பார்க்க கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த பேராகிராஃபுக்கு கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம், ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 18 பிக்சல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதாவது 16லேருந்து 18 மாறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்குது. இப்போது ஹோம் பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அபவுட் க்ரியேட் பண்ணலாம். அதனால் இன்னொரு கமாண்ட் போட்டுக்கிறேன். இது வந்து அபவுட் அப்படிங்கிற செக்ஷனுக்காக கமாண்ட் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு வந்து செக்ஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஐடி வந்து அபவுட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த ஐடிங்கிறது நான் அப்புறம் சொன்னேன், நான் பின்னாடி சொல்கிறேன்னு.
இந்த இதில் கடைசி வந்து சொல்கிறேன். ஸோ செக்ஷன் வந்து பிரித்து போட்டேன். எப்பவும் போல், அதாவது பூட் ஸ்ட்ராப்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிவிஷனுக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ டிவ்வுன்னு தான் இருக்கும். அதுக்குள்ளே ரோ, காலம் அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும். ஸோ வழக்கம் போல் ஒரு ரோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஹரிசாண்டலாக ஒரு ரோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரோவுக்குள்ளே எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நான் அதை அப்படியே மாடிஃபை பண்ணிக்கூடேன். ஃபஸ்ட்டு பேஜை, ஹோம் பேஜ் அப்படிங்கிறத நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன், அந்த ரோவை காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு எந்த இதுவும் இருக்காது. 2 இதாக எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அதாவது ரைட் சைடில் இமேஜ் இருந்துச்சு. இதில் வந்து நான் லெஃப்ட் சைடில் இமேஜ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த டிவிஷனை மட்டும் கட் பண்ணி தூக்கிக்கிறேன். ஸோ அந்த ஹோம் அப்படிங்கிற இமேஜை தூக்கிட்டு நான் வந்து வேறு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் இது எல்லாமே. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அபவுட் செக்ஷன். அதே கண்டென்ட் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. இமேஜ் வந்து இந்த சைடு வந்திருக்கு. ஏன் இந்த இமேஜ் இந்த சைடு வந்திருக்குன்னா, நான் வந்து அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதனால தான் இமேஜ் வந்து இந்த சைடு வந்திருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் வந்து மாற்றிக்கிறேன். அந்த பட்டன் மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக பட்டன் மட்டும் விட்டுட்டேன். இதில் வந்து ஒரு H6 டேக்கில் வந்து சும்மா அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காக எழுதிக்கிறேன். அபவுட் அஸ். ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா அந்த அபவுட் அஸும் அந்த பட்டனும் மட்டும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, அதுக்குள்ளேயே ஒரு பேராகிராஃப் போட்டுக்கலாம், ஒரு எதுவும் மாற்றிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆர்டரை மட்டும் நான் கட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா மேலேயும் நான் வந்து ஆர்டர் ஸ்மால் 2 அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருக்கேன். அதனால தான் அதை கட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஓடி போயிடும். அதாவது இமேஜ் வந்து லெஃப்ட் சைடும் கண்டென்ட் வந்து ரைட் சைடும் மாறிடும். நெக்ஸ்ட் ஒரு H1 டேக்கில் வந்து என்ன போடலாம், என்னோடய சேனல் நேமே நான் வந்து போட்டுக்கிறேன். H1ல் போயிட்டு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஒரு பேராகிராஃபை போட்டுக்கிறேன். அதே லோரம் இப்சம் போட்டுக்கிறேன். ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் அழகாக எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அந்த ஆர்டரை வந்து நான் தூக்கிக்கிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த சைடுன்னு இமேஜ் வந்து தெரிய மாதிரி இருக்கும். எல்லாம் கட் பண்ணிட்டேன் ஆர்டரை. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இமேஜ் இந்த சைடும் கண்டென்ட் வந்து இந்த சைடும் எனக்கு வந்து அழகாக மாறிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த இமேஜோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் பார்க்கேன். ஸோ எப்பவும் போல் ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன். அந்த கமெண்ட்டுக்கு வந்து இது வந்து அபவுட் செக்ஷன்னால் அபவுட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்கிறேன். ஐடி அப்படிங்கிறதுக்காக அந்த அபவுட்டுங்கிற ஐடி தான், அதாவது செக்ஷனுக்குள்ளே போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஐடி, அதை வந்து கால் பண்ணுறேன். அந்த அபவுட்டில் உள்ள இமேஜுக்கு வந்து கொஞ்சம் வித்து ஹைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வித்து வந்து ஒரு 25 ரெம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ரெம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ரெம்னா 10 பிக்சலுக்கு ஈக்குவல், அதனால் அப்படி போட்டிருக்கேன். ஸோ 250 பிக்சல் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா வித்து ஹைட் எல்லாமே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ், அதாவது பார்த்திங்கன்னா கட்டமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கர்லி ஷேப்பில் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கர்வ்டாக இருக்குது. 4 பக்கமும் கொஞ்சம் பார்டரை வந்து கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அதுக்காக பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த அபவுட் அஸ், இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அதுக்கெல்லாமே ஸ்டைல் பண்ணலாம். ஸோ அபவுட் அஸில் போயிட்டு ஒரு கிளாஸ் வந்து கால் பண்ணிக்கிறேன். H6 அப்படிங்கிற டேக் உள்ளே போயிட்டு ஸ்டைல் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு எவ்வளோ கொடுத்துக்கலாம், ஒரு 50 பிக்சல். இது வந்து நான் இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் கொடுத்துருக்கேன். அதாவது டேகுக்குள்ளே நான் வந்து சிஎஸ்எஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் வந்து செப்பரேட்டாக அந்த ஸ்டைல்ஸ் அதுக்குள்ளே போய் கொடுத்தாலும் பரவாயில்ல, இப்படியும் கொடுக்கலாம். 3 விதமாக இருக்குது சிஎஸ்எஸ் மட்டும், இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இதில் வந்து இன்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த H1ல் போயிட்டு நான் வந்து அப்புறம் சொன்னேன் பார்த்தீங்களா டிஸ்பிளே 5 வரைக்கும் இருக்குன்னு, இது வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன். 5 தான் கடைசி உள்ளது. பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டையும் அதே ஸ்பேனுக்குள்ளே வந்து நான் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் அந்த ஸ்பேனுக்கு வந்து மேலே அதாவது ஹோம் பேஜ்லேயே நான் வந்து சிஎஸ்எஸ் வந்து ரைட் பண்ணிட்டேன். அதனால் இந்த இதுக்கும் அதே சேம் அந்த ஸ்பேன் வந்து அப்ளை ஆகிரும். ப்ளூ கலரில் போல்ட் ஆகி எல்லாமே வந்துடும். அதனால் ஸ்பேனுக்குள்ளே போய் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டு போட்டுருக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா அழகாக எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டுன்னு சொல்லி டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. கிளிக் பண்ண எல்லாமே மாறுது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெஸ்பான்சிவ். இந்த கெட் ஸ்டார்டடுக்கு பதிலாக நான் சும்மா வேறு எதாவது போட்டுக்கிறேன். சும்மா என்ன பண்ணலாம், சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா சர்வீசஸ்னு சொல்லி மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போது ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுறேன். எதுவுமே எனக்கு வந்து வேலை செய்யலை. இப்போ தான் அந்த ஐடி வந்து யூஸ் ஆகும். நான் அப்புறம் சொன்னேன் பார்த்திங்களா எதுக்கு அந்த ஐடி யூஸ் பண்ணேன்னு. ஸோ ஃபஸ்ட் இந்த செக்ஷனில் உள்ள ஐடி ஹோம் அப்படிங்கிறத நான் இந்த ஹெச்எஃப்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஹோமை கிளிக் பண்ணும்போது இந்த செக்ஷன் வந்து எனக்கு வேலை செய்யணும். அது மாதிரி இந்த அபோட்டை வந்து ஐடியை தூக்கிட்டு இந்த அபோட்டுக்குள்ளே போய் நான் வந்து அந்த லிங்குக்குள்ளே போய் போடுறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஹோமை கிளிக் பண்ணும்போது இதுதான் அந்த ஹோம் வந்து டிஸ்பிளே ஆகுது. அபோட்டை கிளிக் பண்ணும்போது அபோட்டுக்கு வந்து வந்துடுது. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பார்த்திங்கன்னா அபோட்டை கிளிக் பண்ணுறேன், அப்படியே மாறிடுது. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது அந்த மேலே உள்ள நேவிகேஷன் எல்லாமே மறைஞ்சிடுது பார்த்திங்களா. அதுக்காக நேவ் பாரை வந்து அப்படியே அதே இடத்துல இருக்கணும். மற்ற உள்ளே உள்ள கண்டென்ட் மட்டும், அதாவது ஹோம் கிளிக் பண்ணோம்னா அந்த மேலே அப்படியே இருக்கணும். மற்ற ஹோம் எல்லாமே ஸ்க்ரோல் ஆகி போகிற மாதிரி அப்படிங்கிறதுக்காக இந்த ஐடி இருக்குது பார்த்திங்களா, அந்த நேவ் பார்னு அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஐடினால் ஹேஷ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ பொசிஷன் வந்து ஸ்டிக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒட்டிக்கணும், அந்த இடத்துலேயே ஒட்டிக்கிடும், எங்கேயுமே போகாது. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஹோமை கிளிக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா என்ன மறைஞ்சிருது. அபோட்டை கிளிக் பண்ணும்போதும் போயிடுது. இது ஏன் வேலை செய்யலைன்னா அந்த பொசிஷன் ஸ்டிக்கின்னு கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஸ்டிக்கிக்கு வந்து வேல்யூ வந்து கொடுக்கணும். அதாவது டாப் வேல்யூ டாப்பில் இருக்கணுமா, லெஃப்ட்டில் இருக்கணுமா, ரைட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் டாப் வந்து ஒட்ட போகிறேன். அதனால் டாப் வந்து 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே இருக்குது. மற்ற உள்ளதான் எனக்கு ஸ்க்ரோல் ஆகுது. மற்றபடி நேவ் பார் வந்து எனக்கு வந்து ஸ்டிக்கி, அதாவது ஒட்டிக்கிடுச்சு. ஸோ இவ்வளோதான். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டுன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ஹோம் அதுக்குள்ளேலாம் எனக்கு வந்து அந்த டிஸ்பிளே ஆகுது அந்த எழுத்தெல்லாம். இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்னு வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பின்னாடி போகிறது எதுவுமே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் செட் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். செட் இண்டெக்ஸ்னால் அதாவது இதுதான் மேலே இருக்கணும். இதுக்கு பின்னாடி தான் அந்த எல்லா பேஜுமே, ஹோம் பேஜ், அபவுட் பேஜ் பின்னாடி இருக்கணும். இது வந்து என்ன சொல்ல, அடுக்கு முன்னாடி அடுக்கி வைக்கிற மாதிரி இந்த செட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி. அதனால் சும்மா செட் இண்டெக்ஸ் வந்து நான் 10 அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துருக்கேன். அதாவது 10 அடுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து தள்ளி வைக்கிற மாதிரி அந்த செட் இண்டெக்ஸ் வந்து அர்த்தம். அவ்வளோதான், அபவுட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்த செக்ஷன் பார்க்கலாம். இது வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுலையும் அதே மாதிரி செக்ஷன் வந்து பிரிப்போம் எப்பவும் போல். இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம். பூட் ஷாப்பு அதாவது கற்றுக்கிட எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒருக்கா நீங்களும் என்னென்ன பண்ணால் எதெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு ஒருக்கா பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஐடி வந்து சர்வீஸ்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ரோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரோவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து அவுட்புட்டில் காமிச்ச மாதிரி 3 இமேஜ் வைக்க போகிறேன். ஒன்றோட ஒன்று, அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று ஹோவர் பண்ணும்போது அப்படியே இமேஜ் வந்து மேலே வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா, அதுக்காக. ஸோ H1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதில் வந்து அவர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா அவர் சர்வீசஸ் வந்து எனக்கு வந்து சென்டராக டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நான் வந்து பாடியில் போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால எல்லாமே சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு வந்து டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். இது வந்து காலம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கால் எம்டி மீடியம் டிவைஸில் வந்து எனக்கு வந்து 4ஆக இருக்கணும். அதாவது 4னா அப்போது 12 12/3ன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி சொல்லி. அப்போது நான் வந்து 12 வந்து 3ஆக பிரிச்சிருக்கேன். 4 4 4 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4 இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து இருக்குது. இது வந்து பூட்ஸ்ட்ராப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃபால்ட்டாக உள்ள கிளாஸு, அதாவது ஒரு அட்டை மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இமேஜ் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன், serv1.jpg அப்படின்னு சொல்லி இந்த கார்டுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எங்கே இருக்குன்னு கூட தெரில, அவ்வளோ தூரத்தில் எங்கேயோ போயிடுச்சு. சரி, ஒன்றும் கவலை இல்லை. அந்த இமேஜ் வந்து அந்த கார்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதுக்காக நான் என்ன சொன்னேன்னா, ரெஸ்பான்சிவாக அந்த இமேஜ் வர்றதுக்காக ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அதோட கிளாஸ் வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதோட கிளாஸ் வந்து சிஸ்டமில் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் அப்படி கொஞ்சம் மக்கர் பண்ணுது. ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ கிளாஸ் வந்து கார்டு இமேஜ் டாப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அந்த இமேஜோட ரெஸ்பான்சிவ்க்காக இமேஜ் ஃப்ளூயிடுன்னு யூஸ் பண்ணோம். இது வந்து கார்டு வந்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போது H1 அப்படின்னு சொல்லி கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் சென்டர்னு கொடுக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டேன். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சென்டராக வந்துடும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வர்றதுக்காக டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கார்டோட இமேஜ் வந்து டாப்புன்னு சொல்லி கொடுத்தனால அந்த இமேஜ் வந்து அந்த கார்டு அந்த அட்டை மேலே வந்து ஒட்டிக்கிடும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து என்ன சொல்ல, ஹெட்டு பாடி அப்படின்றது பார்த்தீங்களா, டைட்டில் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த கார்டுக்கும் உண்டு. ஸோ கார்டு பாடிக்குள்ளே போய் நீங்கள் டைட்டில் எழுதலாம், வேறு பார்க்கலாம். ஸோ இந்த கார்டு பாடிக்குள்ளே போயிட்டு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படி சொல்லி ஒரு ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒரு அட்டை மாதிரி எனக்கு வந்து தெரியுது, ஒரு கார்டு அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த கார்டுக்குள்ளே வந்து ஒரு ஹெட்டிங் வந்து உள்ளே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஒன்று இருக்குது டிஃபால்ட்டாக. இது வந்து டைட்டில் அப்படிங்கிறக்காக கார்டு டைட்டில்னு டிஃபால்ட்டாக வந்து இந்த கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கார்டுக்காக. நெக்ஸ்ட் இன்னொரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். இது வந்து என்னென்னா அந்த என்ன சொல்ல, கொஞ்சம் கண்டென்ட் வந்து எழுதுறதுக்காக. ஸோ கார்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே டம்மி கண்டென்ட் வந்து போட்டுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒரு கார்டுக்குள்ளே டைட்டில் இருக்குது, அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். இது ரொம்ப இருக்குது, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இது போதும். பார்த்திங்கன்னா கார்டு பாடிக்குள்ளே ஒரு டைட்டில் எழுதியிருக்கோம், ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கோம், அப்புறம் வந்து ஒரு பட்டன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆங்கர் டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோடய ஹெச்சரை வந்து டிஃபால்ட்டாக எனக்கு ஹேஸ் அப்படின்னு சொன்னால் அந்த டிஃபால்ட்டாக உள்ள பேஜில் தான் இருக்கும். அப்படிங்கிறக்காக கிளாஸ் வந்து பட்டன் பிடிஎன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த ஆங்கர் டேக்குள்ளே நம்ம என்ன எழுதுகிறோமோ அதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நான் லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். பட்டன் வந்து எனக்கு வந்து வேலை செய்யலை, ஏதோ மிஸ்டேக் விட்ருக்கேன். அதில் போய் பார்க்கலாம். டைப் வந்து பட்டன்னே கொடுத்துக்கிறேன். சக்ஸஸ், அந்த சக்ஸஸ் வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அழகாக சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன் வந்து எனக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் வந்து ரவுண்டட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதாவது இந்த இமேஜ் வந்து கட்டமாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ எனக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்டடாக ஆக்குறதுக்கு, அதாவது சின்னதாக ஒரு பார்டர் ரேடியஸ் கொடுப்போம் பார்த்திங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கார்டு வந்து கொஞ்சம் ஷேடோ கொடுத்தா நல்லாயிருக்கும்னுக்காக கார்டு ஷேடோன்னு இருக்குது. இப்போ ரன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த 4 பக்கமும் கொஞ்சம் ஷேடோ அடிக்கிற மாதிரி வந்து தெரியுது. இது வந்து டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ஷேடோ அப்படிங்கிற கிளாஸ் வந்து நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஷேடோங்கிறது அதாவது ஒரு என்ன சொல்ல, ஒரு இமேஜ் வச்சாலும் இமேஜுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு ஷேடோ வைக்கிற மாதிரி, அதுக்காக ஒரு பட்டன் வச்சாலும் அந்த பட்டன் பின்னாடி ஷேடோ வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அழகாக டிஸ்பிளே ஆகுது.
கொஞ்சம் மார்ஜின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் Y2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. அதாவது வெர்டிக்கலில் எனக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. ஸோ இப்போ ஒரு கார்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு அந்த என்ன சொல்ல 4 காலம்குள்ளே தான் இருக்குது. ஸோ 3 காலம் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 4 4ன்னு பிரிச்சுக்கோம். அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்னும் 2 தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 12ஐயுமே ஆக்குபை பண்ணுற மாதிரி. ஸோ கொஞ்சம் கீழே கேப் விட்டுட்டு 1 பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு டிவிஷன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு அழகாக 3மே எனக்கு ஒன்று போல் டிஸ்பிளே ஆகுது. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நிறைய வளவலன்னு இருக்க மாதிரி இருக்குது. 3லையுமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிட்டுறேன். இப்போது பார்க்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பட்டனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அலைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிவிஷனுங்கிறத நான் வந்து பேராகிராஃப்னே மாற்றிக்கிறேன். டிவிஷன்னா அது கொஞ்சம் ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பேஜ் வந்து டிவைட் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் நான் அந்த டிவ் டேக் எல்லாமே பேராகிராஃபாக மாற்றிக்கிறேன். ஸோ கடைசி ஒன்றுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுங்கிறது கார்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் நான் வந்து டிவ் எடுத்து பேராகிராஃப் மாற்றிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே மேலே ஸ்டார்டிங்கில் 18 பிக்சல் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்ளை ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா லுக்காக இருக்குது. இமேஜை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து கொஞ்சம் ஜிஃப் ஃபைலை வச்சுக்கிறேன். சும்மா காமெடியாக இருக்கும் அந்த ஜிஃப் ஃபைலு. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 2வது மட்டும் அந்த ஜிஃப் ஃபைலு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ 2வது மட்டும் கொஞ்சம் ஹைட் வந்து ஓவராக இருக்குது. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ணணும்னா அந்த இமேஜ் எல்லாமே ஒரே ஹைட்டாக வந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு இது வந்து என்ன செக்ஷன் வந்து சர்வீஸ், அதனால் ஒரு கமாண்ட் வந்து போட்டுக்கிறேன். இந்த கமாண்ட் வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த கார்டோட இமேஜை தான், அதாவது இந்த கார்டில் உள்ள இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காக டாட் கிளாஸில் போயிட்டு கார்டு இமேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதோட ஹைட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஒரு 200 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா இமேஜுமே கரெக்டாக 200 பிக்சல் வந்து அலைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கார்டுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல அந்த கார்டை தொட்டால் கொஞ்சம் அந்த இமேஜ் வந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே கூடி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். இதோட நேம் வந்து நான் சும்மா இன்னர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த இன்னருக்குள்ளே போயிட்டு இந்த இமேஜ் வந்து உள்ளே போய் நான் போட்டுக்கிறேன். ஸோ இன்னருக்குள்ளே போயிட்டு நான் அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 3 இதுக்குமே நான் வந்து அதே மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜோட நேம் வந்து மாற்றிக்கிறேன் ஜிஃப். அதே மாதிரி தேர்டு இதுக்கும் அதே இன்னரை போட்டு அந்த தேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை, ஏன்னா நான் அந்த இன்னர் அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ வந்து அந்த இன்னருக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ கிளாஸ்னால டாட் இன்னர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த இன்னர் வந்து ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதாவது அந்த டப்பா இன்னருங்கிற ஒரு டப்பா வச்சுக்கோங்க. அந்த டப்பாக்குள்ளே வந்து நான் இமேஜ் வச்சுக்கிறேன். அந்த இமேஜ் வந்து பெருசாகும் போது அந்த டப்பா விட்டு வெளியே வராது, உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த இன்னர் ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கார்டோட இமேஜ் வந்து ஹோவர் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல்னால் முன்னாடி கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா அழகாக எனக்கு வந்து முன்னாடி அப்படியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். அதனால் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 0.5 செகண்ட் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் 0.5 செகண்டில் ஸ்மூத்தாக வருது, ஆனால் இதுவும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் தெரியுது. அதனால் 1 செகண்டே வச்சுக்கிறேன்.
ஸோ இது வந்து முன்னாடி வரதுக்கு கார்டோட இமேஜில் போய் போடுறதுக்கு ரிட்டன் அதாவது அந்த மவுஸை வச்சுட்டு எடுக்கும் போதும் அதே ஒன் செகண்டில் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இது கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த சர்வீஸை கிளிக் பண்ணும்போது அந்த செக்ஷனுக்கு போகணும். அதனால் என்ன பண்ணணும், அந்த ஐடியில் உள்ள சர்வீஸை தூக்கிட்டு போய் அந்த ஹெச்எஃப்க்குள்ளே போயிட்டு போட்டுறணும். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இப்போது ஹோமை கிளிக் பண்ணுற ஹோமில் இருக்க, அபோட்டை கிளிக் பண்ணுற அபோட்டு, சர்வீஸை கிளிக் பண்ணால் சர்வீஸ். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போது கான்டென்ட் மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே அழகாக எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் கடைசி செக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கான்டென்ட் ஃபார்ம் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, சிம்பிளாக தான் இருக்கும் கான்டென்ட் ஃபார்முங்கிறது. அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன், கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி சும்மா கமெண்ட் வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கும் அதே மாதிரி ஒரு செக்ஷன் வந்து பிரிக்கிறேன். அதோட ஐடி வந்து கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் எல்லாமே. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு டிவிஷன் வந்து பிரிப்போம், ஒரு ரோ க்ரியேட் பண்ணுவோம், ஒரு காலம் போடுவோம். அதே தான் எல்லாமே அதே மெத்தட் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு வரும். ஒரு டிவிஷன் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த ஃபார்முங்கிறது தான் அந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ அதுக்காக ஃபார்முக்குள்ளே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கால் எல்ஜியில் வந்து 4, லார்ஜில் வந்து 4ஆக இருக்கணும், மீடியமில் வந்து 6ஆக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். மற்றபடி மற்ற டிவைஸ் எல்லாமே 12 அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்மால் எக்ஸ்ட்ரா ஸ்மாலுக்கெல்லாம் போகும்போது ஃபுல் வித்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறக்காக கால் 12 போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே போயிட்டு ஒரு டிவிஷன் வந்து பிரிக்கிறேன். மார்ஜின் பாட்டம் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கேப் போடணும் அப்படிங்கிறக்காக டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டராக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த இதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து சும்மா ஒரு கண்டென்ட் எழுதுகிறேன், ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிறேன். H3 ஹெட்டிங்கில் போயிட்டு சும்மா என்ன எழுதலாம்னா, சும்மா ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சும்மா கொடுத்துக்கிறேன். கான்டாக்ட் ஃபார்ம் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதே மாதிரி கான்டாக்ட் ஃபார்முங்கிறது சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். அதாவது இந்த நம்ம ஃபார்மில் இருக்கும் பார்த்தீங்களா, நேமு இமெயிலு அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக நான் இப்போ போட்டுக்கிறேன். அதே மார்ஜின் பாட்டம் 3 கொஞ்சம் கீழே வரணும் அப்படிங்கிறதுக்காக லேபிள்னு கொடுத்துக்கிறேன். அதாவது நேம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு டப்பா வந்து கிரியேட் பண்ணுங்கள், அதாவது இன்புட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கணும். உள்ளே என்ன டைப் பண்ண போகிறோம், டெக்ஸ்ட்டாக தானே டைப் பண்ணுற போகிறோம், அதனால் டைப் வந்து டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நேம்ங்கிற லேபிளும் ஒரு சாதாரண ஒரு டப்பா மாதிரி இன்புட்டை வந்து வந்திருக்கு. இதோட லேபிள் வந்து நான் இமெயில்னு வச்சுக்கிறேன். அது மாதிரி இமெயிலுக்கு வந்து என்ன டைப் பண்ண போகிறோம், இமெயில் தானே, அதனால் டைப் வந்து இமெயில்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இது சாம்பிளுக்கு தான் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு பட்டன் வந்து வைப்பாங்க, அதாவது என்ன சொல்ல, சப்மிட் பட்டன், லாகின் அந்த மாதிரி எதாவது வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஒரு டிவிஷன் போட்டு ஒரு காலம் பிரிச்சுக்கிறேன். எல்ஜியில் வந்து 6ஆக இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனில் போய்ட்டு நான் என்ன எழுதலாம்னா சப்மிட்னு போட்டுக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள கிளாஸ் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கிளாஸில் போய்ட்டு பிடிஎன் ப்ரைமரி, அதே ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா அந்த பட்டன் மட்டும் எனக்கு நல்லா இருக்குது, அந்த டப்பா எதுவுமே சரியில்லை. ஸோ அதுக்கும் ஒரு கிளாஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா, லேபிளுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து அவங்களாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபார்ம் கண்ட்ரோல், அதோட கிளாஸ் நேம், ஃபார்ம் லேபிள், ஃபார்ம் லேபிள். எனக்கு எந்த வித சேஞ்சஸும் தெரில, நான் அப்படியே தூக்கி
இதுக்கும் போட்டுக்கிறேன் லேபிளுக்கு. ஸோ இமெயிலோட ஸ்பெல்லிங் வந்து இமெயிலின்னு போட்டேன், இமெயில். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அந்த லேபிள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான மாதிரி இருக்குது. இப்போ அந்த டப்பா வந்து பாக்ஸை வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே தான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த பாக்ஸ் வந்து சூப்பராக வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இன்புட்டுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக ஒரு இது வந்து தெரியுது. ஸோ இதை சுற்றி வந்து மொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, எதுவுமே இல்லாமல். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு கலர் வந்து கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் பட்டனோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மீடியமாக இருக்குமோ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் கொஞ்சம் பேடிங் பண்ணிக்கிறேன். ஸோ லார்ஜ் டிவைஸில் வந்து 2ஆக இருக்கணும், மற்ற எல்லா டிவைஸுக்கும் 3ஆக இருக்கும். ரன் பண்ணி காட்டு. பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. மற்ற டிவைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கேப் விட்ருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3ன்னு சொல்லி கேப் விட்ருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதாவது பேக்ரவுண்ட் கலர் எதுனா வச்சுக்கலாம். ஸோ இந்த H3க்கும் ஒரு கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங் ஒய் லார்ஜில் வந்து 1, மற்றபடி எல்லா டிவைஸுக்கும் 3 அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கியிருக்கு. அதில் லார்ஜில் வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். அதனால தான் ஒரு ஸ்டெப்பு கீழே வந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் அப்படிங்கிற இதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் அந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ வழக்கம் போல் ஒரு கமாண்டை போட்டுக்கிறேன். கமாண்டில் வந்து இது வந்து கான்டாக்ட் செக்ஷன், அதனால் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த கான்டாக்டில் போய்ட்டு அந்த ஃபார்ம்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த டேக்கை கால் பண்ணிக்கிறேன். அந்த ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா அந்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, நீளமாக இருந்துச்சு பார்த்திங்களா, அகலமாக. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால் பேடிங் கொடுத்துக்கிறேன். பேடிங் வந்து ஒரு 40 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. 2 சைடும் எனக்கு வந்து பேடிங் உள்ளே வந்து மெர்ஜாகி, அதை என்ன சொல்ல, லெஃப்ட் சைடும் தள்ளி ரைட் சைடும் தள்ளி வர்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஷேடோ வந்து கொடுக்குறேன் அந்த ஃபார்மை சுற்றி. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லுக்காக இருக்கும். 2 பிக்சல் ஹாரிசாண்டலில், 2 பிக்சல் வெர்டிக்கலில், 5 பிக்சல் பிளரில் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு RGB, அதாவது பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ வெறும் பிளாக்னு கொடுத்தா ரொம்ப டார்க்காக இருக்கும். அதனால் 0.2 ஒப்பாசிட்டியில் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா அழகாக எனக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா தெரியுது. ஸோ இது வந்து ரைட் சைடும் பாட்டமும் வந்து இந்த இது வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் டாப்லையும் வர்றதுக்காக நான் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ -1 பிக்சல், அப்புறம் -1 பிக்சல், அப்புறம் 5 பிக்சல். இது வந்து லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். இது கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஒப்பாசிட்டியாக ஒரு 0.05 அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக வந்து லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதனால் கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்தேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா அழகாக எனக்கு வந்து ஒரு கான்டெக்ட் ஃபார்ம் வந்து சூப்பராக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன், அபவுட்டை கிளிக் பண்ணுறேன், சர்வீஸை கிளிக் பண்ணுறேன், கான்டாக்டை கிளிக் பண்ணால் எனக்கு டிஃபால்ட்டாக உள்ள பேஜுக்கு போயிடுது. அதனால் என்ன பண்ணணும்னா அந்த கான்டாக்ட் அப்படிங்கிற ஐடியை தூக்கிட்டு போய் அந்த லிங்க்கில் போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா 4மே நம்மளுக்கு வந்து எல்லாமே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஹோமை கிளிக் பண்ணுறேன், அபவுட்டுக்கு போகுது, சர்வீஸுக்கு போகுது, கான்டாக்ட் போகுது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மொபைல் டிவைஸ். மொபைலில் வந்து இப்படி தான் தெரியும் உங்களை பார்க்க. ஸோ அதனால தான் மொபைலில் வந்து நீங்கள் அந்த SM அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது கான்டாக்ட் எல்லாமே. இப்போது நான் கான்டாக்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்தந்த சைஸுக்கு ஏற்றாப்புல அழகாக வந்து
எனக்கு வந்து மாறிக்கிடுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.